மராட்டிய சிவாஜியினுடைய படையில் இருந்த மிக முக்கியமான தளபதிகளில் பல பேர் முஸ்லீம்கள். முஸ்லீம்களை வச்சு அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்களை செஞ்சார் அப்படிங்கிறது அறிவு நாணயமற்ற ஒரு பொய் பிரச்சாரம். சத்ரபதி சிவாஜி இவங்க சொல்கிற மாதிரி அவர் பார்ப்பனரோ அல்லது பார்ப்பனத்தை ஏற்றுக்கிட்டவரோ கிடையாது. அவர் ஒரு சூத்திரர். சிவாஜி மன்னராக பட்டம் சூடி கொள்வதற்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. ஏன் அதுக்கு அவங்க சொன்ன காரணம் சிவாஜி ஒரு சூத்திரன். சிவாஜி கிட்ட இருந்த ஒரு குணங்களில் ஒரு முக்கியமான குணம் அவர் நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து தான் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு அடைஞ்சார். காக்கப்பட்டர் அப்படிங்கிற ஒரு பிராமண குரு ஒருத்தர், அவர் தான் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். அதுக்காக வேண்டி ஒரு மாதம் வரையிலும் உங்களுக்கு என்னென்ன அவங்க செஞ்சாங்க அப்படிங்கிறதுலாம் என்னுடைய புத்தகங்கள்லேயே நான் எழுதியிருக்கேன். எப்போதுமே பணம் வந்துட்டா பாரதியார் சொன்ன மாதிரி இந்நாளில் பொய்மை பார்ப்பார் அவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் அப்படின்ட்டு பாரதியார் சொல்லுவார். காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய தயாராக இருக்கவங்க. இதை நான் சொல்லல, பாரதியார் சொன்னார். இந்நாளில் பொய்மை பார்ப்பார் அவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார். ஆக அந்த காசுக்காக அவங்க சூத்திரனை சத்திரியன்னு சொல்லி பட்டம் சுட்டி வச்சுட்டாங்க. இன்றைக்கு இந்துத்துவ அமைப்புகளுடைய ஒரு ஐக்கானாக இருக்கக்கூடியவர் சத்ரபதி சிவாஜி. இந்த சத்ரபதி சிவாஜின்னு சொல்லக்கூடியவர்கள் யார் அப்படின்னு சொன்னால், முஸ்லீம்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தியவர்கள் அப்படிங்கிறத சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது உண்மையா அப்படின்னு பார்த்தோம்னா, வரலாற்று ரீதியாக இன்றைக்கி வரலாற்றை அவங்க திருச்சி மாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றா மாற்றிக்கிட்டு இருக்காங்க. முஸ்லீம்களுக்கு எதிராக சிவாஜி மிகப்பெரிய போர் நடத்தினதாவோ அப்படிலாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. எந்த காலகட்டங்கள்லையும் சிவாஜி முஸ்லீம்களுக்கு எதிராக எதுவுமே செய்யலை. ஏன்னு சொன்னால், மராட்டிய சிவாஜியினுடைய படையில் இருந்த மிக முக்கியமான தளபதிகளில் பல பேர் முஸ்லீம்கள். முஸ்லீம்களை வச்சு அவர் முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டங்களை செஞ்சார் அப்படிங்கிறது அறிவு நாணயமற்ற ஒரு பொய் பிரச்சாரம். நிச்சயமாக அது மாதிரி இருக்க முடியாது. ரெண்டாவது, சத்ரபதி சிவாஜி இவங்க சொல்கிற மாதிரி அவர் பார்ப்பனரோ அல்லது பார்ப்பனத்தை ஏற்றுக்கிட்டவரோ கிடையாது. அவர் ஒரு சூத்திரர். முஸ்லீம்களுடைய ஆட்சி காலத்தில், அதாவது பாமணி பேரரசு ஆட்சி காலத்தில் பீஜப்பூர் சுல்தான் மாதிரியான சுல்தான்களுடைய ஆட்சி காலத்தில் பர்கி அப்படின்னு ஒரு படைப்பிரிவு இருந்துச்சு. அந்த பர்கி அப்படிங்கிற படைப்பிரிவு மராட்டியர்களை கொண்டது. அது வரைக்கும் மராட்டியர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததே கிடையாது. முதல்ல பர்கி அப்படிங்கிற படைப்பிரிவில் தான் இருந்தாங்க. அந்த பர்கி அப்படிங்கிற படைப்பிரிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, அது கொரில்லா படைப்பிரிவு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற ஒரு படைப்பிரிவு. அந்த கொரில்லா படையினுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், திடீர்னு தாக்கி கொள்ளையடிச்சிட்டு போகிறது. இதுதான். ஏன் அதை செய்கிறாங்கன்னு சொன்னால், மராட்டியர்கள் மலைப்பாங்கான பகுதிகளில் அவங்க வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு பெரிய வருமானம் எதுவும் கிடையாது. அதனால் மலைகளில் பதுங்கி இருந்து தாக்குதலில் அவங்க கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலையில் தான் சிவாஜியினுடைய தந்தை பீஜப்பூர் சுல்தான்கிட்ட ஒரு படைப்பிரிவு தலைவராக இருந்தார். இப்படி தான் அந்த சிவாஜியினுடைய அறிமுகம் வருது. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பெரிய அரசியல் அதிகாரத்தோடு இருந்தது இல்லை. முதல் ஒரு அரசியல் அதிகாரம் சிவாஜியால் தான் அந்த சமூகத்துக்கு வருது. யாருக்கு? மராட்டியர்களுக்கு. இப்போ இந்த மராட்டியம் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னால், இப்போ சான்ஸ்கிரிட்டில் டெக்கான், தக்ஷிண பாரத் அப்படின்னு சொல்லுவாங்க தென்னிந்தியாவை. அந்த தக்ஷிண பாரத் அப்படிங்கிற வார்த்தையை இங்கிலீஷில் ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும்போது அவங்களுக்கு டெக்கான் அப்படின்னு மாற்றினாங்க. அதை தமிழ்படுத்தும் போது தமிழ் வரலாற்று ஆசிரியர்கள் அதை தக்காணம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தக்காணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இந்த அரசுகள் எல்லாமே இருந்தது. அதாவது மகாராஷ்டிரா, இன்றைக்கி இருக்கிற குஜராத் வரையிலுமே தென்னிந்தியாவை சேர்ந்த பகுதியாக தான் இருந்திருக்கு ஒரு காலகட்டத்தில். நம்மளுடைய வரலாறு பார்க்கும்போது தக்கான அரசுகள் அப்படின்னு சொன்னால், மராட்டிய அரசு வரையிலுமே அகமது நகர் வரையிலுமே தக்கான அரசுகள் தான். ஏன் தக்கான அரசுகளை நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம்னு சொன்னால், தக்காணத்தில் வாழ்ந்த மக்கள், அங்கே இருக்கின்ற அரசுகள் எல்லாமே ஒன்று முஸ்லீமாக இருக்கணும், இல்லாட்டி சூத்திரர்களாக இருக்கணும். வட இந்தியாவில் அவங்களுடைய செல்வாக்கு ஒன்றும் எதுவும் கிடையாது. சமீப காலம் வரையிலும் கூட வட இந்தியர்களுக்கும் மராட்டியர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. பாம்பேக்குள்ளார இந்திக்காரவங்களை வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவசேனா ஒரு பிரச்சனை பண்ணது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
வந்து இந்திக்காரர்கள் இங்கே வரக்கூடாது, மராட்டியர்கள் மட்டும்தான் இங்கே இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஏன்னா மராட்டியர்கள்ங்கிறது வேறு, இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வேறு. இவர் வந்து இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருந்தவங்கெல்லாம் ஆரிய கலப்பில் வந்தவர்கள், மராட்டியர்கள் அப்படி கிடையாது. ஆக இந்த மராட்டியர்கள் அந்த பகுதியில் இருந்த மராட்டிய வம்சத்தைச் சேர்ந்த சிவாஜி வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சூத்திர வகுப்பை சேர்ந்தவர். அதை வந்து பேரறிஞர் அண்ணா எழுதியிருக்காரு, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம். இப்படி ஒரு ராஜ்யத்தை உருவாக்குனதுக்கு பிறகு, ஒரு அரசை உருவாக்குனதுக்கு பிறகு சிவாஜி வந்து பட்டம் ஏற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அவருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க யாரும் தயாராக இல்லை. ஏன்? அதுக்கு அவங்க சொன்ன காரணம் வந்து சிவாஜி ஒரு சூத்திரன் அப்படிங்கிறது. சிவாஜி மன்னராக பட்டம் சூடி கொள்வதற்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்துச்சு. அதை வந்து கடைசியாக வந்து சிவாஜிக்கிட்ட இருந்த ஒரு குணங்களில் வந்து ஒரு முக்கியமான குணம் வந்து அவர் நிறைய பேருக்கு லஞ்சம் கொடுத்து தான் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய செல்வாக்கு அடைஞ்சார் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒன்று சிவாஜியினுடைய வரலாறு படிக்கும்போது. ஏன்னா அவர் கொடுத்த லஞ்சத்துக்கு அவுரங்கசீப்பினுடைய தளபதிகளாக இருந்தவர்களுக்கு ஜஸ்வந்த் சிங்லாம் லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவருக்கு சாதகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய அப்சல்கான் கொலை செய்யப்பட்ட போது கூட அந்த லஞ்சம் கொடுத்து தான் அந்த படை வீரர்களை தன்னுடைய பக்கம் இழுத்துக்கிட்டார். அப்படி லஞ்சம் கொடுத்து தான் ஒரு பதவி பிரமாணமும் ஏற்றுக்கிட்டார். காக்கப்பட்டர் அப்படிங்கிற ஒரு பிராமண குரு ஒருத்தர், அவர் தான் அவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வச்சார். அதுக்காக வேண்டி ஒரு மாதம் வரையிலும் உங்களுக்கு என்னென்ன விதமான சலுகைகள் செய்ய முடியுமோ எல்லா சலுகைகளையும் செஞ்சு அவங்களுக்கு எல்லா விதமான விருந்துகளும் கொடுத்து அவங்க என்னென்ன வந்து அவங்களுக்கு செஞ்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் என்னுடைய புத்தகங்கள்லேயே நான் வந்து எழுதியிருக்கேன். முகலாயர்கள் அப்படின்ட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், ஐஎஃப்டியினுடைய வெளியிட வந்திருக்கு. அதில் அதை ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கேன், அதை பற்றியான விளக்கங்கள், அவங்க என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அவங்களுக்கு வந்து மிக உயர்ந்த விருந்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையும் அவங்க ஒத்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய வெகுமதிகளை பரிசு பொருட்களை கொடுத்து இப்படியெல்லாம் லஞ்சம் கொடுத்ததுக்கு பிறகு தான் வந்து அவங்கள வந்து அவருக்கு வந்து பட்டம் சூட்டினாங்க. இது ஒரு பக்கம். இதுக்கு ஏன் அவங்க பட்டம் சூட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்கினாங்கன்னு சொன்னால் ஒரு சூத்திரன் அப்படிங்கிறது. எப்போதுமே வந்து பணம் வந்துட்டால் வந்து பாரதியார் சொன்ன மாதிரி வந்து இந்நாளி பொய்மை பார்ப்பார், அவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் அப்படின்ட்டு பாரதியார் சொல்லுவார். அதனால் இப்போ வந்து அவங்க வந்து காசுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய தயாராக இருக்கவங்க. இதை நான் சொல்லல, பாரதியார் சொன்னார். இந்நாளில் பொய்மை பார்ப்பார், அவர் ஏது செய்தும் காசு பெற பார்ப்பார் அப்படிங்கிறது பாரதியாருடைய வார்த்தைகள். ஆக அந்த காசுக்காக அவங்க வந்து சூத்திரனை வந்து சத்திரியன்னு சொல்லி பட்டம் சுட்டி வச்சுட்டாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த சிவாஜியை தான் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிராக ஒரு பெரிய வந்து அடையாளம், ஐக்கானை வந்து அவங்க முன்னிறுத்துகிறாங்க. உண்மையிலே அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சிவாஜி இருந்த பகுதி என்பது தக்காணத்தை சேர்ந்தது. தெக்காணம் வந்து பாமினி பேரரசு ஆட்சியில் வந்து பிரிஞ்சு போன பீஜப்பூர், கோல்கொண்டா, பீரார், பிதார், அகமது நகர், இந்த 5 அரசாங்கம் இருக்குது. அந்த 5 அரசாங்கம் தான் அங்கே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சிவாஜியினுடைய அவுரங்கசீப்பனுடைய நேரடி ஆட்சி கிடையாது. ஆனால் இந்த 5 அரசாங்கமும் அவுரங்கசீப்பனுடைய முகலாய பேரரசுக்கு கட்டுப்பட்ட அரசாக இருந்ததை தவிர நேரடியாக வந்து அவுரங்கசீப் வந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணலை. சிவாஜியினுடைய போராட்டங்கள் எல்லாமே வந்து பீஜப்பூர் சுல்தானோட தான் இருந்துச்சு. பீஜப்பூர் சுல்தான் தான் வந்து அப்போ வந்து அந்த பகுதியை ஆட்சி பண்ணார். மராட்டியம் வந்து அந்த பகுதிக்குள்ளே தான் வருது. கடைசி காலகட்டத்தில் தான் வந்து சிவாஜியை வந்து அவுரங்கசீப்பு, இன்னும் சொல்லப்போனால் அவுரங்கசீப்பு தான் முதல்ல சிவாஜியை ராஜான்னு சொன்னதே. அந்த பகுதியில் வந்து அவர் வளர்ந்துக்கிட்டு வர்றாரு. வர்றது இதனால் நமக்கு ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிற ஒரு தளபதி மூலமாக வந்து சிவாஜியை வந்து அவுரங்கசீப்பை சந்திக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்குது. அங்கே போகிறாங்க, அவரை வந்து சரி வைக்கிறாங்க. இதெல்லாம் சரிதான். அது பல்வேறு காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக அது வந்து நடத்தப்பட்டது. அங்கேருந்து அவர் தப்பிச்சு வர்றாரு. தப்பிச்சு வந்ததுக்கு பிறகும் கூட அவர் வந்து அதுக்கப்புறம் இங்கே ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை வந்து அப்சல்கான் அப்படிங்கிற ஒரு தளபதியை கொலை பண்ணுறாரு. அந்த அப்சல்கான் வந்து அவுரங்கசீப்பினுடைய நேரடி தளபதி கிடையாது. அது வந்து பீஜப்பூர் சுல்தானுடைய தளபதி தான் அப்சல்கான். இப்போ பகை வந்து எப்படி வந்து அவுரங்கசீப்புக்கும் சிவாஜிக்கும் பகை எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க 2 பேருக்கும் எந்த பகையும் கிடையாது. இங்கே வந்து அவருடைய மாநில அரசாங்கம்னு வச்சிங்களேன், அது மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம்னா பீஜப்பூர் சுல்தான் வந்து ஒரு மாநில அரசு மாதிரி தான் உங்களுக்கு.
அந்த அரசாங்கத்துக்கு எதிராக தான் இவர் போராடிட்டு இருந்தார். ஆனால் சிவாஜியை வந்து அவுரங்கசீப் போட்டு நேரடி தொடர்பு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு விரும்பினது சிவாஜி தான். அவுரங்கசீப்புக்கு அந்த தேவை எதுவும் இல்லை. அப்பப்போ இவங்க வந்து கொள்ளையடிப்பாங்க, அந்த எல்லைப்புறங்களில் கொள்ளையடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனால் அடிக்க வைக்கணும்னு நினச்சாரு. அதுக்காக தான் அவர் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்தது ஓகே. ஆனால் ஒரு கட்டத்தில் வந்து கடைசி காலகட்டம், அதாவது வந்து சிவாஜியினுடைய காலத்துக்கு பிறகு வந்து சிவாஜி முன்னாடி இறந்து போயிறாரு. அதுக்கப்புறமும் அவுரங்கசீப் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கார். அவுரங்கசீப்பினுடைய ஆட்சி காலங்கிறது ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டு காலம். அப்படி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து ராய்ச்சூர் அப்படிங்கிற அரண்மனை வந்து மராட்டியர்களுடைய அரண்மனையாக இருக்குது, தலைநகரமாக இருக்குது. அந்த அரண்மனையை வந்து இவங்க வந்து தாக்குதல் நடத்துகிறாங்க, அவுரங்கசீப்பினுடைய படை. அப்படி தாக்குதல் நடத்தும்போது ஏற்கனவே வந்து சிவாஜியினுடைய மகன் வந்து ராஜாராம் வந்து இங்கேருந்து தப்பிச்சு ஓடிட்டார், செஞ்சிக்கோட்டைக்கு ஓடிடுறாரு. அந்த அரண்மனையில் இப்போ இருக்கிறவங்க யாருன்னு சொன்னால் ராஜாராமனுடைய மனைவி, சிவாஜியினுடைய மூத்த மகன் சாம்பாஜியினுடைய 7 வயது மகன் சாஹு அப்படிங்கிற அந்த சின்ன குழந்தை, அவங்களுடைய பெண்கள், இவங்க தான் இருக்கிறாங்க. இவர்களை எல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. அவுரங்கசீப்பினுடைய அரசவைக்கு அவங்க போகிறாங்க. 7 வயது வந்து சாஹு அப்படிங்கிற சிவாஜியினுடைய பேரன் வந்து ஏறக்குறைய 7 வயசில் போனவன் 18 வருஷ காலம் வந்து அவுரங்கசீப்பினுடைய அரண்மனையில் தான் அந்த பையன் வளர்றான். எப்போ இந்த சண்டை எப்போ நடக்குதுன்னு சொன்னால் 1689 அந்த தாக்குதல் நடக்குது. அந்த தாக்குதலில் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க, கைது செய்யப்படுகிறார்கள். அதிலிருந்து 1707ஆம் ஆண்டு அவுரங்கசீப் இறக்கும் வரையிலும் 18 ஆண்டு காலம் வந்து அந்த அரண்மனையில் தான் இவங்க வந்து அந்த குடும்பமே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி வரலாறுல நிறைய சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர் வந்து கட்டாயப்படுத்தி எல்லாம் மதமாற்றம் செஞ்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் கட்டாயப்படுத்திய வந்து அவுரங்கசீப் மதமாற்றம் செஞ்சுருந்தால் 18 வருஷம் தன்னுடைய அரண்மனையில் இருந்த சிவாஜியினுடைய பேரன் சாகுவை அவங்க வந்து அப்போவே வந்து 7 வயசு குழந்தையாக இருக்கும் போது அவங்க வந்து முஸ்லீமாகவே வளர்த்துருக்கலாமே. அப்படி எதுவும் செய்யலை, இந்துவாக தான் இருந்தார். அதை விட முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், சாகுவை வளர்க்குற பொறுப்பை ஏற்றுக்கிட்டது வந்து அவுரங்கசீப்பினுடைய 2வது மகள் ஜீனத்துல் நிஷா பேகம் அப்படிங்கிற அந்த பெண்மணி தான் வந்து ஒரு குழந்தை மாதிரியே வளர்த்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தாயை விட அந்த சாகு வந்து இவங்க மேலே தான் வந்து அதிக பிரியமாக இருந்தான். அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு 1707ஆம் ஆண்டு அவுரங்கசீப் மரணம் அடைகிறார். மரணம் அடைஞ்சதுக்கு பிறகு இந்த சிறையில் இருந்த அரசியல் கைதிகளெல்லாம் விடுதலை செய்யணுன்ட்டு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணும்போது இவங்க முடிவு பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ணி வெளியில் அதை விடுதலை செய்து வெளியில் அனுப்புறதுக்கு முன்னாடியே இந்த பாதுஷா பேகம்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஜீனத்துல் நிஷா பேகம் அப்படிங்கிற அவுரங்கசீப்பினுடைய மகள், இந்த பையனை வந்து அப்போ இந்த 25 வயசு, அந்த பையனுக்கு 25 வயசு இருக்கும்போது வந்து இவங்களே வந்து நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, நீங்கள் மகாராஷ்டிராவுக்கு போயிடுங்கன்ட்டு அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி போனதுக்கு பிறகு அந்த சாகு வந்து மராட்டியர்களுடைய மன்னராக பதவி பிரமாணம் எடுத்துக்கிறார். அது மட்டும் இல்லை, அப்படி மன்னராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்ட அந்த சாகு சத்தாராவில் தன்னை வளர்த்து ஆளாக்கிய அந்த பாதுஷா பேகத்தினுடைய நினைவாக ஒரு பள்ளிவாசலை கட்டுறாரு. அந்த பள்ளிவாசல் இன்னமும் இருக்குங்க. சத்தாராவில் இருக்கிற அந்த பள்ளிவாசல் இன்னமும் அங்கே இருக்குது. அந்த பள்ளிவாசல் வந்து பேகம் மஸ்ஜித் அப்படிங்கிற பேரில் இன்னமும் இருக்குங்க. அந்த கல்வெட்டுகள் கூட இன்னமும் இருக்குது. ஆக இவங்க வந்து எதிரிகளாக பார்க்குறாங்க அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? 18 வருஷம் அரண்மனையில் இருந்த ஒரு இந்து பையன், சிவாஜியினுடைய சொந்த பேரன், முதல் மகனுடைய மகன் சாகுவை 18 வருஷம் வச்சிருந்து அவனை வளர்த்து ஆளாக்கி திரும்ப அவனை அரசியல் காரணங்களுக்காக கைது செய்தார்கள் என்பது உண்மை, அதை மறுக்க முடியாது. ஆனால் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் அவங்க இந்து முறைப்படி வாழ்வதற்கும் அவங்க இந்து கடவுளை வணங்குவதற்கும் கடைசி வரையிலும் அவங்க இந்துக்களாக இருப்பதற்கும் எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து
விடுதலை ஆனதுக்கு பிறகு அவங்க பேரில் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு அந்த அன்பு அவங்க மேலே இருந்திருக்கும் அப்படிங்கிறத இந்த வரலாற்று பேசுகிறவங்களுக்கு அதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போ சிவாஜி குடும்பமும் அவுரங்கசீப் குடும்பம் இன்னமும் எதிரெதிராக இன்னும் அப்படியே கொலை செஞ்சுக்கிட்டே இருந்த மாதிரி தான் ஒரு வரலாற்றை இவங்க கட்டமைக்கிறாங்க. அது உண்மையானால் இந்த பேகம் மஸ்ஜிது எப்படி பொய்யா இருக்க முடியும்? அந்த பேகம் மஸ்ஜித் இன்னும் உண்மையாக இருக்குது. ஆக இந்த இவர்களுக்கு ஒரு வரலாறு வேண்டும் என்பதற்காக இவங்க இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவுரங்கசீப் எந்த காலத்துலேயும் இந்துக்களுக்கு எதிராக இருந்தவர் கிடையாது. இந்துக்களுக்கு எதிராக அவர் இல்லாமல் இருந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் அவரும் ஒரு இந்து மரபிலிருந்து வந்தவர் தான். அதை நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம்.